எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து முதல்வன் படம் மாதிரி தான் இப்போ வந்து ஆட்சி நடந்துகிட்ருக்கு, புரியுதுங்களா? இப்போ இந்த வீடியோ மூலயமா யார் யார் பார்க்குறீங்களா, தயவு செஞ்சு வந்து அர்ஜுன் நடித்த முதல்வன் படம் பாருங்கள், சங்கர் டைரக்ஷனு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து இந்த ஆட்சியை பாருங்கள், அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பாருங்கள், அர்ஜுன் எவ்வளோ நல்லது பண்ண வருவார். ஆனால் இவங்க அந்த எதிரணி அதே மாதிரி தான், இதே மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் எப்படி இங்கே வந்து ஒன்று ஜாயிண்ட் ஆச்சோ, அதே மாதிரி அந்த படத்தில் அப்போயே சொல்லியிருப்பாங்க. அப்போ எதிர்கட்சி அந்த 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. ஆட்சியில் இருக்கவங்களும் எதிர்கட்சியாக இருக்கவங்களும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து தான் அர்ஜுனை காலி பண்ண வரும். அதே மாதிரி தாங்க இப்போ இங்கேயே நடக்குது. இப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, விஜய் என்ன தான் நல்லது பண்ணாலும் இவனுக்கு வந்து நல்லது பண்ண விட போகிறதே கிடையாது, புரியுதுங்களா? நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நல்லது பண்ண நடக்கவே நடக்காது. இவனுக்கு ஏதாச்சும் குறை சொல்லி பழியை போட்டு இப்படியே தான் வந்து இவனுங்க காலத்தை வந்து ஓட்டி 5 வருஷத்தில் விஜய் என்ன நார் அடிக்கணுமோ அவ்வளோ நார் அடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களே, இந்த கவுன்சிலர் ஏதோ இதில் ஒரு விஜய் ஃபோட்டோ வைக்கிறதுல என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வன்மம் பார்த்தீங்களா? ஒரு ஃபோட்டோ, அதுவும் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ விஜய் தான், விஜயோட ஃபோட்டோ உள்ளே வைக்கக்கூடாது. அப்போ எவ்வளோ வன்மத்தில் இருக்கானுங்க பாருங்கள், எவ்வளோ காண்டில் இருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் மக்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து திமுக அதிமுக அவன் தான் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த விஜயை ஒழிக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. இது வந்து மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ பேரை ஏவி விடணுமோ அவ்வளோ பேரை ஏவி விடுவாங்க. நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நல்லது கூட செய்ய முடியாது. எந்த நல்லது செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவனை. அதாவது விஜயை வந்து நிம்மதியாக தூங்கவே விட போகிறது கிடையாது. இந்த 5 வருஷத்தில் விஜயை வந்து அவங்க நிம்மதியாக தூங்க விட போகிறது கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லா பாருங்கள். யாருமே அவங்க ஆட்சியாளர்களை வந்து, விஜயோட ஆட்சியாளர்கள் வந்து அவங்க நிம்மதியாக இருக்க விட போகிறது கிடையாது. கரண்ட் பிடிங்கி விடுறது, விவசாயிகளை வந்து இப்போ தூண்டி விட்டு போராட்டம் நடத்த வைக்கிறது, இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு இவங்க 5 வருஷத்துக்கு இப்படி மாதிரி தான் காலத்தை தள்ளுவானுங்க. ஆனால் விஜய் இதுக்கெல்லாம் அசர் ஆளே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், கடவுள் எப்போவுமே வந்து நல்லவங்க பக்கம் தான் இருப்பது, கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் பாருங்கள், இந்த 5 வருஷம் எவ்வளோ சொர்க்க பூமியாக தமிழ்நாடு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5வது வருஷத்தில் க்ளீனாக தெரியும், லாஸ்ட் வருஷத்தில். அப்போ எல்லாம் என்ன நடக்குமோ சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.